Hi students, this is Syed Mukhtar, your English trainer from ADA 247 Tamil. நம்ம SBI Clerk நோட்டிஃபிகேஷனை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு IBPS PO தான் வரப்போகுது. பட் இப்போவே நிறைய பேர் வந்து SBI Clerk எக்ஸாம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இது கிளியர் பண்ணலாம். 90 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இதைப்படி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வரப்போகிற SBI Clerk கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு இதில் நம்ம என்னென்ன சாராம்சங்கள் we are going to see means we are going to see அதோட ஜாபு, கேரியர் க்ரோத் பார்க்க போகிறோம், நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட், எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் வெயிட்டேஜ், அப்புறம் 90 days பிளான் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு ஏன் SBI கிளர்க்குன்னா, நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், SBI ஒரு லெகசி, ஏற்கனவே ஒரு லெகசியை இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு லெகசியை பிராண்ட், அது ஒரு பெரிய பிராண்ட். அதுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப உங்கள் க்ரோத் பயங்கரமாக இருக்கும். க்ரோத்தும் பயங்கரமாக. இன்சென்டிவ்ஸ் பொறுத்தவரை வேறு எந்த பேங்க்கு கொடுக்காத அளவுக்கு நமக்கு SBI பேங்க் நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கிடையாது. இது SBI கிளர்க்குக்கு உங்களுக்கு வெறும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் தான், இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸராக 3 yearsல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த JIB CIB எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரமோஷன்ஸ்லேயே நீங்கள் என்ன போயிடலாம், நீங்கள் ஆஃபீஸர் ஆகிடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு போஸ்டிங் தான் SBI கிளரிக்கல் போஸ்ட். ஸோ 2026 நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம்னா, இப்போ ஜூன் போயிட்டுருக்கா, ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன். ஜூலை 1 இல்லை ஆகஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூலையில் வருதுன்னா எக்ஸாம் சொல்கிறது, பிலிம் சொல்கிறது நமக்கு மோஸ்ட்லி எப்போ இருக்குன்னா செப்டம்பர் லாஸ்ட்டு அல்லது அக்டோபர் 1 இந்த டேட்ஸில் தான் இருக்கும். ஸோ மெயின் சொல்கிறது நவம்பர். இது எல்லாமே டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ கிளியராக தெரிஞ்சிடும் எப்போ எக்ஸாம்ஸ் வரும், எப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் 20-28 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். எஜுகேஷனல்னால் ஏதோ ஃபைனல் இயர் ப்ரொவிஷ்னலாக அப்ளை செய்யலாம். ப்ரொவிஷ்னல்னால் என்னென்னா, நீங்கள் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரியணும். அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு குவாலிஃபையிங் தான், மெயின்ஸ் தான் உங்களுக்கு என்னென்னா வந்து ஃபைனல் மெரிட் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க போகுது. ஸோ மெயின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். SBI கிளர்க்கில் இன்டர்வியூ ரவுண்ட் இல்லவே இல்லை. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் செலெக்ஷனை டிசைட் செய்யும். ஆமாம். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்னது, அதே சப்ஜெக்ட் தான், அதே குவான்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங், குவான்ஸ் சொல்லக்கூடாது, இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க, இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் ஸோ இதுதான் இருக்கும் மெயினாகவே உங்களுக்கு கிளரிக்கலில் இருக்கும். இதே சப்ஜெக்ட் தான் இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு அதே மாதிரி இங்கிலீஷு, நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங், ஸோ 30-35, ஸோ 0.25 நெகட்டிவ் மார்க்கு. இதில் நம்மளுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஓகே, செக்ஷனல் டைமிங் இருக்குது. 3 செக்ஷனில் மினிமம் கட் ஆஃப் நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி மினிமம் ஆஃப் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதுவும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஃபிலிம்ஸ் வந்து ஃபைனல் மெரிட்டில் கவுண்ட் ஆகாது, குவாலிஃபைங்க்கு மட்டும்தான். செக்ஷனல் டைமிங்கு இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் இத்தனை டைமுக்குள்ளே அது முடிச்சு தான் ஆகணும். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அதிகமாக கேட்குறாங்க, 50 மார்க்ஸு. அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து 40. இது எல்லாமே போன வருஷத்தோட இது இப்போ மாறலாம். குவான்ஸ் வந்து 50, ரீசனிங் 50. ஸோ ஆல்மோஸ்ட் 190 கொஷின்ஸ், 200 மார்க்ஸு. செக்ஷனல் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா செக்ஷனல் கட் ஆஃப் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு SBI கிளர்க் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓவராலாக நீங்கள் 200க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதுவே IBPS எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு செக்ஷனல் மார்க் இருக்குது. இதுவே நீங்கள் உங்களுக்கு SBI எடுத்துக்கிட்டால் வந்து உங்களுக்கு செக்ஷனல் இங்கே மெயின்ஸில் கிடையாது. ஓவரால் தான் கவுண்ட் ஆகும். ஓகே. செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, ஆனால் ஓவரால் குவாலிஃபைங் மார்க்ஸ் வேணும். ஓகே. 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகே. அதே மாதிரி இது குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம DA தான் ஹை வெயிட்டேஜ் படித்தாகணும். மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே படிப்போம். நம்பர் சீரியஸ் இதெல்லாமே அர்த்தமெட்டிக். ஸோ அர்த்தமெட்டிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மென்சுரேஷன் லைட்டாக படிச்சுக்கோங்க. இதை ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இதே தான், சேம் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ். அதுக்கப்புறம் சிலாஜிசம், டிகோடிங், பிளட் ரிலேஷன், ஆர்டர் ரேங்கிங், இது எல்லாமே டேட்டா சஃபிஷியன்சி எல்லாம் நமக்கு மெயின்ஸில் தான் கேட்குறாங்க, ப்ரிலிம்ஸில் கேட்குறது கிடையாது. ஓகே. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு RC, கிளாஸ், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சென்டென்ஸ் ரீடிங், பேராஜம்பிள். ஸோ இதுதான் இருக்குது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும்.
நியூஸ் பேப்பர் ப்ளஸ் எடிட்டோரியல்ஸ் படிக்கணும். பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கணும். அப்போ தான் யூ கேன் கிளியர் எனி பேங்கிங் எக்ஸாம். இங்கிலீஷில் இஃப் யூ நீட் மார்க்ஸ் மீன்ஸ் யூ நீட் டு கிளியர் திஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்சோ, ரைட்? தென் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 6 months, அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, ஆர்பிஐ எஸ்பிஐ கரண்ட் ஸ்கீம்ஸு, பேங்கிங் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் இது எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ் ஜஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோலாம் கம்ப்யூட்டர் வந்து கேட்கறது கிடையாது. ஸோ ஃபவுண்டேஷன் 90 நாளில் 30 நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா குவான்ஸ் ஃபார்முலா, ரீசனிங், லாஜிக்ஸ் பார்க்க போகிறீங்க. டெய்லி நீங்கள் குவான்ஸுக்கு 2 மணி நேரம், ரீசனிங்க்கு 2 மணி நேரம், இங்கிலீஷ் 1 மணி நேரம், ஜிஏ 30 நிமிஷம். ஸோ பேஸ் 10வது லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோலில் இந்த ஃபேஸில் ஸ்பீடு இல்லை. இந்த ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஐயோ நம்மளால் இவ்வளோ பண்ண முடியலையே, நம்மளால் ப்ரிப்பரேஷன் ஸ்பீடு பண்ண முடியலையேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபீல் ஆகக்கூடாது. இது வந்து இது வந்து என்னது ஃபவுண்டேஷன் லெவல். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஃபேஸ் 2 பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அடா 247 ஆப் இருக்குது. ஸோ நம்ம அடா 247 ஆப்லேயும் உங்களுக்கு நிறைய குவிசஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, எல்லாமே ஆல் இன் ஒன்னாக இருக்குது. இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் எப்படின்னா உங்களுக்கு அடா 247 சொல்லி நீங்கள் சர்ச் கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்ச் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒரே நிமிஷம், ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரே நிமிஷம் இது நான் இது பண்ணி காமிச்சிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேப்பா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா இப்படி பாருங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அடா 247 ஆப்பை. மேலே போங்க, மேலே போய் செலக்ட் எக்ஸாம்ஸ் கொடுங்க, பேங்கிங் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணுங்கள், பேங்கிங் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணால் கண்டென்ட் எல்லாம் கிடைக்குதா, குவிசஸ், பவர் கேப்சூல், பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கிடைக்குதா, எவ்ரி திங் இஸ் அவைலபிள். நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட் இருக்குது, மார்க் டெஸ்ட், ஃபுல் அண்ட் மார்க் டெஸ்ட் இருக்குது, ஸ்டாட்டிக் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷோட குவிசஸ், ஃபுல் அண்ட் குவிஸ், பிவேக்கி குவிஸ்னு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் நம்ம அடா 247 ஆப்பில் இருக்குது. கொஞ்சம் ஃபியூச்சர்ஸில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, நான் பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறேன், சாரி பேங்கிங் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், ரயில்வேஸ் படிக்கிறேன், எனக்கு ஒரு கோர்ஸ் வேணாம் சார், எனக்கு எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரி கோர்ஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக தமிழ்நாடு மெகா பேக்குன்னு சொல்லி ஒரு பேக் இருக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். ஜஸ்ட் 5000 rupees தான், பட் அதுவுமே கம்மி தான். என்னோட கோட் YT84 நீங்கள் அங்கே அப்ளை பண்ணால் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். 4000லேயே உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிரும், தமிழ்நாடு மெகா பேக் கிடச்சிரும். மறக்காமல் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி நம்மளோட இல்லை சார் நான் பேங்கிங் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பேங்கிங்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு செல்வம் பேட்சுன்னு சொல்லி இங்கே P1 கொடுத்துருக்காங்க. SBI இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இது இன்டகிரேட்டட் பேங்கிங் ஃபவுண்டேஷன் தான். ஸோ நீங்கள் இந்த பேட்ச் படித்து எல்லா பேங்கிங் எக்ஸாமும் தாராளமாக அப்பியர் ஆகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இல்லை லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேட்ச் நீங்கள் என்ரோல் ஆக விருப்பப்படுறீங்கன்னா என்னோட கூப்பன் கோட் YT84 அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம பேட்ச் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போடும், 4 டைம் இருக்குது, சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. உடனே உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேட்ச். அதே மாதிரி இது என்னோட டெலிகிராம் சேனல், பர்சனல் டெலிகிராம் சேனல், ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். ஸோ இது சின்ஸ் ஐ எம் வேர்பல் ட்ரைனர்னால உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு லைக் இங்கிலீஷ் குவிசஸ் வேணும், இங்கிலீஷ் மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து இதில் அனுப்புவேன். ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பர்சனலாக டவுட்ஸ் எப்படி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் தாராளமாக என்னோட மெயில் ஐடிக்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். ஓகேப்பா. ஸோ ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த 30 நாள் என்ன பண்ண போகிறோம், செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். வீக் ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு 30 நாள் படிச்சிருப்போம், அதில் நமக்கு தெரியுது வீக் ஏரியா, அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். டைமர் வச்சு சால்வ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு சால்வ் பண்ணணும், PVQ வச்சு சால்வ் பண்ணணும். வேதிக் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நல்லா க்யூப்ஸு, ஸ்கொயர்ஸு இதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்டில் இருக்கணும். க்யூப் ஸ்கொயர்ஸ் 1 to 50 வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்டில் இருக்கணும். அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 20 minutes கண்டிப்பாக படிச்சாகணும். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப நீங்கள் நம்ம நினைப்போம் சார் ப்ரிலிம்ஸ்க்கே கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஏன் படிக்கணும், மெயின்ஸுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அடுத்த 30 days 61 to 90 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் மார்க் போட போகிறீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 2 to 3 மார்க் போட போகிறீங்க, மெயின்ஸ் வந்து 1 to 2 போட போகிறீங்க. மார்க் டெஸ்ட் போட்டு நம்ம அடா 247 டெஸ்ட் ப்ரைம் போட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
அதான் 247 டெஸ்ட் ப்ரைம் நீங்கள் வாங்கிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் 299 ருபீஸ் தான் உங்களுக்கு காஸ்ட். அதுவும் என்னோட கோட் YT84 அப்ளை பண்ணால் அதை விட காஸ்ட் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். தாராளமாக அதுவும் வாங்கிக்கோங்க. மார்க் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எரர் அனாலிசிஸ் பண்ணணும். அதை ஒரு தனி நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். லாஸ்ட் 10 டே நீங்கள் புது டாபிக் எதுவும் படிக்கக்கூடாது. கடைசி இந்த 60 to 90 டே ஃபேஸில் புது டாபிக்ஸ் எதுவும் படிக்கக்கூடாது. நல்லா தூக்கி காமாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணணும். ஓகே, ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எவ்ரி கொஷின் அட்டம் பண்ணுங்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டைம் ஸ்ட்ரிக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கிற ஹேபிட் இருக்கணும். மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக சீரியஸாக போடணும். கன்சிஸ்டன்சி எப்போவுமே இருக்கணும். லோன்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால பிளைண்ட் கெஸ் வேண்டாம். ஏன் நெகட்டிவ் மார்க்ஸ்? ஏன்னா நமக்கு பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நெகட்டிவ் இருக்குது. இது டிஎன்பிசி கிடையாது, எல்லாமே ஃப்ளூக்கில் போட முடியாது. ஓகே, லாஸ்ட் 10 days புது டாபிக் எதுவும் தொடக்கூடாது. ஒவ்வொரு செக்ஷன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எனக்கு தான் ரீசனிங் நல்லா வருமே, நான் ஏன் படிக்கணும், அந்த ஒரு லெத்தாஜிக் ஆட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒர்க் அவுட் ஆகாது. அது சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. இருக்கவேனா சோஷியல் மீடியா வேண்டான்னு சொல்லலை, இருக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் நீங்கள் ஒன்ஸ் அதுக்குள்ளே இன்ஸ்டாக்குள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, அதில் முழுகிடுவீங்க, டைம் அப்படியே சாப்பிட்ரும். ஸோ அதனால் மொபைல் ஃபோனை எங்கேயாவது டிஸ்டன்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் எடுத்து வச்சா என்னன்னா நமக்கு எடுக்கவே சோம்பேறித்தனம் படும். ஸோ படிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஸ்லிப்பை இக்னோர் பண்ணாதீங்க. சுவர் இருந்தாலும் சித்திரம் உரைய முடியும்னு சொல்லி இட்ஸ் அ ப்ராவர்ப் இஸ் தேர். ஓகே, அதே மாதிரி எதுக்காக படிக்கிறீங்க, நம்மளோட லைஃப்காக படிக்கும். ஸோ அதுவே இல்லாதப்ப எதுக்கு படிக்கணும்? ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஓகேப்பா. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நோட்டிஃபிகேஷனை ட்ராக் பண்ணுங்கள். நமக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த மந்த் அடுத்த மந்த்துக்குள்ளே வரதான் போகுது. சிலபஸ் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் கூட கவர் பண்ண முடியும். டெய்லி வந்து 5 hours படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் 90 நாள், இப்போ இன்னும் 20 days நீங்கன்னா ஒரு 20 மார்க் டெஸ்ட்டால் போகணும். ஒரு எக்ஸாம் நீங்கள் SBI எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்கன்னா 20 மார்க் டெஸ்ட்டால் எழுதி வச்சு அதை அனலைஸ் பண்ணியிருக்கணும். மிஸ்டேக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு நோட் புக் வச்சு ரிவைஸ் பண்ணும். லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை செய்யும் இந்த எக்ஸாமில் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் தான் சொன்னேன், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் டே 1 to 30 இந்த மாதிரி ஃபவுண்டேஷன், 30 to 60 வந்து ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண போகிறீங்க, 60 to 90 வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் படித்தா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் ஆகலாம். அடுத்த வருஷம் இந்த வருஷமே நீங்கள் ஒரு அரசு வங்கி அதிகாரியாக, அது SBIயில். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 247 BSR தமிழ் சேனல். வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம 247 பேங்கிங் SSC ரயில்வேஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.